நீங்கள் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகண்ணா உங்களுக்கு சில நேரங்களில் படம் புரியாமல் இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்க எதுக்கான்னு சொல்லி. புது களம், புது கதை, யோசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த டைரக்டர் திங்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட், ஸ்க்ரீன் பிள்ளையில் மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். காளி வெங்கட்லாம் பார்த்தீங்க, தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ராதா ரவிலாம் அப்படி விளையாடி இருப்பார் நடிப்பில். அம்மா அம்மா பொண்ணு இறந்து அப்படி ஒரு ட்ராக் கொண்டு வந்தார் பிசாஸ். அது ரொம்ப ரொம்ப மெய்மறந்து பார்த்தேன் அந்த படத்தை. கடைசியில் இவங்க ரெண்டு பேர் யார்? ரெண்டு இந்த சைட் வாழ்க்கை இருக்கிற அந்த தர்ஷன் பேயா, இந்த பக்கம் வாழ்க்கை இருக்கிற காளி வெங்கட் அந்த வெங்கட் பேய் ஃபேமிலியா? சார் இப்போ ஹவுஸ்மேட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி இருக்கு? படம் பிரமாதமாக இருக்குமா. அதாவது ஹவுஸ்மேட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை வந்து அதாவது எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிகிட்டே கதையை கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பக்கா ட்ரீட்மெண்ட். இது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகண்ணா உங்களுக்கு சில நேரங்களில் படம் புரியாமல் இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்க எதுக்கான்னு சொல்லி. நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த படத்துக்கு போனீங்கன்னா ஹவுஸ்மேட்டுக்கு உங்களுடைய ஐபால் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தான் இருக்கணும். நீங்கள் ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து விலகி மொபைல் கிபைல் வருதுன்னு பார்த்து நீங்கள் போனீங்கன்னா சீன் மாறும், உங்களுக்கு புரியாது. புது களம், புது கதை, யோசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த டைரக்டர் திங்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் யூஷுவல் ஒரு டெவில் படம் மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த சேர் ஆடும், டோர் தாத்தும், கிருன்னு சவுண்டு வரும். இந்த டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோமே, திரும்பி இதை பார்க்கணுமா அப்படின்னு தோணும் நமக்கு. பட் அது என்னென்னா அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதே வந்து பின்னாடி இப்படி ஒரு கதை கொண்டு போகிறோன்றதுனால அந்த ஒரு டோனில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. பட் அதற்கு பிறகு படம் நகரும் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட், ஸ்க்ரீன் பிள்ளையில் மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். காளி வெங்கட்லாம் பார்த்தீங்க, தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு, நடுவில் ஒரு வால், இந்த வால்குள்ளே 2 பேர் பேசுவாங்க. படம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கண்ணை ஸ்க்ரீனில் விட்டு நகர்த்தவே முடியாது, அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அது பெரிய விஷயங்க. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கி இது எப்படி சிந்திச்சாருன்னே தெரியல எனக்கு. உண்மையிலேயே புதுசாக இருக்குது. நான் ஒரு டெவில் படம் பார்த்து ரொம்ப மிரண்டு போன படம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கின் இயக்கிய பிசாசுன்னு ஒரு படம். அவ்வளோ சென்டிமெண்ட் வச்சுருப்பார், பேய் படம். ஆனால் அந்த பேய் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுங்கும் போது அதன் மேலே நமக்கு பயம் வராது, ஒரு சிம்பத்தி வரும், ஒரு அழுகை வரும் நமக்கு படம் பார்க்கும்போது. ராதா ரவிலாம் அப்படி விளையாடி இருப்பார் நடிப்பில். அம்மா அம்மா பொண்ணு இறந்து அப்படி ஒரு ட்ராக் கொண்டு வந்தார் பிசாஸ். அது ரொம்ப ரொம்ப மெய்மறந்து பார்த்தேன் அந்த படத்தை. மிஸ்கின் மேலே ஒரு மரியாதையே வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஸ்டேஜில் பேசி தான் மரியாதை அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. பட் பயங்கர டேலண்ட், பிரமாதம் பண்ணியிருந்தார் பிசாஸ். அதற்கு பிறகு அந்த ஹவுஸ்மேட்டை நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸோடு ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. பட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டைல் 2012 ஒரு விஷயம் நடக்குது, 2022 சம்திங் ஒரு விஷயம் நடக்கிறது மாதிரி கொண்டு போகிறாங்க. அவன் சைடு வந்து இவங்களை பேய் நினைப்பான், இவங்க சைடு அவன் பேய் நினைப்பான். பட் இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட். இது சஸ்பென்ஸ் உடச்சோம்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஆகிடும். அதனால் நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறத நம்மளும் வந்து அந்த பேசுகிற ஸ்டைல்லே ஸ்க்ரீன் பில் மாதிரியே பண்ணிடலாம் நம்ம. பட் அந்த ஒரு த்ரில்லிங் இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த க்ரைம் படம், த்ரில்லிங் படம், இந்த டெவில் படம் பார்க்குறவங்க இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம், மிஸ் பண்ணவே வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு வந்து 100% ஒருத்தான படம் ஹவுஸ்மேட். அதை ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணுறாங்க. எங்கே புது தாட்ஸ். பட்டு ஏதோ சொல்ல வரான்னு பார்த்தோம்னா கடைசியில் இவங்க 2 பேர் யார்? இந்த சைட்
வாழ்க்கை இருக்கிற அந்த தர்சன் பேயா, இந்த பக்கம் வாழ்க்கை இருக்கிற காளிவெங்கட் அந்த வெங்கட் பேய் ஃபேமிலியா அப்படிங்கிற நான் உடைக்க விரும்பலை. அந்த சஸ்பென்ஸ் இருக்குது. இதற்கிடையில் அந்த இந்த கிளைமாக்ஸ் கொண்டு வர்றாங்க. இந்த கிளைமாக்ஸ் என்ன நடக்குது, இவங்க யார், இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்களா, சந்திக்கிறாங்க, அது பேயாக இருக்காங்களா இல்லை மனிதர்களாக இருக்காங்களா, படம் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் அது சஸ்பென்ஸ் உடச்சோம்னா நல்லா இருக்காது. உண்மையிலேயே ஹவுஸ்மேட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்களையும் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நம்ம வந்து நல்லா இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து மவுத் டாக் மூலம் தான் ஒரு படம் வெளியில் நல்லா போகும். நல்லா இருக்குது, நம்ம நல்லா இல்லாத படத்தை நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். கங்குவெல்லாம் வந்து குப்பை படம்னு சொல்லியிருக்கோம். கேம் சேஞ்சரும் குப்பை படம்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமான செலவு பண்ண படங்கள் 2மே. ஏன்னா நல்லா நீங்கள் சொல்லலை, கதைக்களம் நீங்கள் வந்து கொடுக்கல. பட் இது செலவே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பட் இது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. அதுதான் விஷயம். ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக விமர்சனங்கள் வந்து நல்ல படத்தை நல்லா இருந்தால் எல்லா பேரும் சொல்லுவாங்க. நீங்கள் குப்பையை கொடுத்தா குப்பைன்னு தான் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் நீங்கள். ஸோ இந்த ஹவுஸ்மேட் படம் வந்து ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வெற்றி பெறணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதற்குரிய அத்தனை அம்சங்களும் ஹவுஸ்மேட்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேரும் போய் பார்க்கலாம். ஒருத்தர் படத்தில் ப்ளஸ்ஸான விஷயங்கள் இவ்வளோ சொன்னீங்க, மைனஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னது சார்? மைனஸ்னு ஒன்று பெருசாக தெரியும், என்னோடய பார்வைக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம சின்ன ஒரு லேகாக இருக்கிறது, லேகுன்னு சொல்ல முடியாது. அதை கூட நீங்கள் பின்னாடி சொல்ல போகிற ஒரு கதைக்கு அது முன்னோட்டமாக தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்போயுமே ஒரு பேய் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் தானாக திறக்கும், ஃபேன் ஓடுற ஃபேன் நிற்கும், ஒரு ஈச்சி சேர் ஒன்று தானாக ஆடிட்டு இருக்கும், ஒரு ஷேடாக ஒன்று தெரியும், இது தானே காமிப்பாங்க. பட் இதுலேயும் அது விதமாக வருது. பட் அதை நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம அது பின்னாடி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் அதற்கப்புறமேல் போகிற அந்த கதைக்களம் வந்து ரொம்ப அதனுடைய ட்ராக்கே வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது சொல்லப்போனால் படம். அதனால் மைனஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு தான் இருக்குது, நிறையா இருக்குது. புது விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க, அதுதான் நம்ம வந்து பாராட்டணும். கதை நீங்கள் புதுசாக எப்போவுமே சொன்னீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு படத்தை டைரக்டர் கொடுத்துருக்காரு, உண்மையிலேயே பாராட்டலாம். இன்னும் அவர்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குன்னு தெரியல மாதிரி புதுசாக. கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி வரவேற்கும். அடுத்தடுத்த படங்களையும் நல்லவன் கொடுப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை தாண்டி எஸ்கே அவர்கள் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருந்தார் முன்னாடியே. அது அவர் போய் பார்த்ததுக்கான காரணம் என்னவா? நல்லா இருக்கு இல்லையா? நீங்கள் கொட்டுக்காலின்னு ஒரு படமே எஸ்கே தான் பண்ணாங்க. காரணம் என்ன? அது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருந்த படம் தான். இந்த லைன் நல்லா இருக்குது, ஒரு புது விஷயமாக சொல்லணும்னு பார்த்தாங்க. இது வந்து எஸ்கே தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எப்பயுமே அதாவது புதுசாக இருக்கிற ஒரு படத்தை வந்து தூக்கி வச்சுக்கிறார். ஏன்னா அவர் வந்து நம்மளை தூக்கி வச்ச இண்டஸ்ட்ரி, இது நம்மளை வளர்த்து விட்டது. ஸோ இதில் வர்றதில் அட்லீஸ்ட் ஒரு 1/3 நம்ம சில படங்களில் தூக்கி நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எஸ்கேடைய தாட்ஸ் உண்மையிலேயே அது நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். இவர் இது பண்ணும்போது இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இல்லையா? சிவகார்த்திகேயன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் டைப் பண்ணியிருக்காரா அப்படிங்கும்போது அப்போ ஏதோ இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் இல்லையா? அதற்கு வேறு இது ஒரு பெரிய ப்ரொமோஷனை வேறு அமையும் இந்த படத்துக்கு, அது வேறு தான். ஸோ அருமையான ஒரு படம் தான். ஸோ நல்லா இருக்கிறதுனால தான் எஸ்கேயும் அதை வந்து ப்ரொமோஷனில் அவர் கொடுத்துருக்காரு, அன்டேக் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலேயே நல்லா இருக்குது படம், ரொம்ப அருமையாக இருக்குது படம். என்னுடைய சர்க்கிள் பார்த்தவங்க எல்லா பேருமே ரொம்ப படம் நல்ல வித்தியாசமான ஒரு கதைக்களம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது ஹவுஸ்மேட்ஸ். கண்டிப்பாக எல்லா பேரும் ஒரு பார்க்கலாம். ஹவுஸ்மேட் படத்தை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.